ஓம் சாந்தி. குரூப்பில் உள்ள அத்தனை மகான் ஆத்மாக்களுக்கும் 84 பிறவிகளாக பொம்மைகளாக இருந்த அனைத்து ஆத்மாக்களுக்கும் சைத்தன்யமான பொம்மையாக இருந்து இப்போ சாவி மூலமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது ஆத்மா. ஸோ அந்த வகையில் நீங்கள் எல்லோருமே பயமற்றாக இருந்து நம்ம சத்தியுகத்திற்கு போக வேண்டும். அப்படி என்று ஒரு முயற்சியின் மூலமாக நாம் எல்லோருமே இந்த சங்கமகத்தில் ஒரு கால் எடுத்து வைத்திருக்கின்றோம். நம்பிக்கை மூலமாக கண்டிப்பாக சத்தியவான் பாபா நமக்காக சாவி ஆத்மா என்ற அந்த சாவியை கொடுத்து விட்டார். நாம் இப்போ புரிந்து கொண்டு பாபா என்னென்ன கொடுக்கக்கூடிய அந்த உயர்ந்த வழியை நாம் பின்பற்றி அவருடைய வாளை பிடித்து கொண்டு டக்குன்னு ஓடினோம் சூட்சுமவாதனத்துக்கு. சூட்சுமவாதனத்திலிருந்து முக்திதாமத்திலிருந்து டக்குன்னு அப்படியே சுகதாமத்தை வந்துவிட வேண்டும். அந்த ஒரு நஷாவில் நம்ம இருக்க வேண்டும் இப்பொழுது. ஸோ அதுபோல் நம்ம உண்மையில் ஆக்சுவலி நம்ம மரபொம்மை தான். ஆக்சுவலி நம்ம என்னதான் நம்ம இருந்திருப்போம், பல ஜென்மத்தினுடைய ராஜாவை கூட இருந்திருப்போம், பெரிய பெரிய வல்லுநராக இருந்திருப்போம். ஏதோ ஒரு ஜென்மத்தில் ஒன்றும் தெரியாது, நம்ம எதுக்காக வாழணும்னு தெரியாது. நான் தான் இந்த ராஜா அப்படின்ற ஒரு அகங்காரத்தில் எல்லாருமே விளையாடிட்டு வந்திருப்போம். அது பாபா அங்கேருந்து மேலேருந்து பார்க்கும்போதுல ஒரு ஒரு பொம்மை விளையாட்டு மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அவர் அந்த உயர்ந்த ஸ்திதியில் மேலேருந்து பார்த்தா அப்படியே இந்த உலகமே இயங்கக்கூடிய ஒரு விஷயமே ஒரு பொம்மை மேலே தான் இருக்கு. நான் கூட ஒரு டைம் வந்த புதுசில் ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போனாங்க. அதுக்கு முன்னாடி ஃப்ளைட்டில் போன ஆசை லௌகிகத்தில் இருக்கும் போதில், ஆனால் அந்த வாய்ப்பு கிடைக்கல. வேலை அப்படின்னு படிப்புன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருந்தது. பாபா சங்கமுகத்தில் வந்த பிறகு அந்த நம்முடைய மன ஆசைகள் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அப்படியே நிறைவேற்றி விட்டார். அப்போ போகும்பொழுது ஃப்ளைட்டில் பார்க்கும்போதுல எல்லாம் காமிச்சாங்க, தோ பாரு மும்பை வருது, தோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊரையும் காமிச்சிட்டு போனாங்க. அப்படியே நல்லா இருந்தது, ஒரு குஷியாக இருந்தது, அது அதிந்திரிய ஒரு சுகமே இருந்தது அந்த ஃப்ளைட்டில் போகிறது. அப்போ அங்கேருந்து கீழே பார்க்கும்போதுல ஒன்றுமே இல்லை. அப்படியே ஒரு சின்ன ஒரு குட்டி ஒரு விளையாட்டு மாரி இருந்தது. அப்படியே நமக்கே இப்படி இருக்கும்பொழுது, சாகாரத்தில் நம்ம பிறவெடுக்க நம்ம ஆத்மாவுக்கே இப்படி இருக்கும்பொழுதுனா, அந்த உயர்ந்த ஸ்திதியில் இருக்கக்கூடிய பரமாத்மாவில் முன்னாடிலாம் ஒன்றுமே கிடையாது பூமி. ஸோ அதுக்கப்புறம் பாபா மர பொம்மைன்னு சொல்லிட்டார். இன்றைக்கி நம்ம எல்லாருமே இப்போ நம்ம சாவி, அந்த ஸ்ரீமத் என்ற சாவி கொடுத்து விட்டார். ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஸ்ரீமத் போட்டு 21 பிரிவு கோட்டை கிழிக்கணும். இப்போ அது நான் எப்படி கிழிக்கணும்னா, சிரேஷ்டமான கர்மம் செய்யணும். பழசு நினைக்கணும், பழசு நினைக்கக்கூடாது, மறக்கணும். எல்லாத்தையும் பாபாவோட ஒப்படைச்சிட்டு இன்றைய நிமிஷத்துலேருந்து நான் புதிய பிரிவு எடுத்து விட்டேன் அப்படி என்று புதுசாக விதவிதமாக பயமற்று நம்ம சேவை செய்யணும். இவர்கள் இப்படி நினைப்பார்கள், நான் ஆடியோ போட்ட இப்படி நினைப்பார்கள், எந்த ஒரு தயக்கமாக இருக்கக்கூடாது. அதுதான் பாபா நம்மிடம் எதிர்பார்க்கின்றார் இப்பொழுது. அப்படி வந்துட்டால் கண்டிப்பாக நம்ம சம்பூர்ணமாகிடலாம். இதுதான் நம்ம பாபா. நம்ம முரளி படிக்கிறோம், நான் 10 வருஷம் நான் பாபா குழந்தையா இருக்கேன், எனக்கு நல்லா இது பண்ணுவேன், ஆடியோ போடுவேன், நல்லா யூடியூப் சேவை செய்வேன். ஆனால் ஒரு டெஸ்ட் பேப்பர் வந்துச்சுன்னா, ஆத்மா ஆட்டம் கண்டுச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அவுட்டு இந்த டெஸ்ட் பேப்பரில். அப்புறம் திரும்பி நம்ம முயற்சி பண்ணி முரளி படிச்சுட்டு திரும்பி பரிவாரங்களோட ஆசீர்வாத கணக்கு வாங்கிட்டு திரும்பி நம்ம பாஸ் பண்ணி இப்படி தான் போக வேண்டியதாக இருக்குது. அதனால் இந்த நிர்பயத்தா, அந்த பயமற்ற வாழ்க்கை வாழ வேண்டும். நான் அமிர்த வேலை செய்கிறேன், நான் நல்லா முரளி சேன் பண்ணுறேன், ஆனால் ஒரு டெஸ்ட் பேப்பர் பப்ளிக்கில் ஏதாவது வந்துச்சுன்னா ஆட்டங்கானிடும் ஆத்மா. ஸோ அந்த வகையில் நம்ம அந்த பயமற்ற வாழ்க்கை வாழணும். மரண பயம் வரக்கூடாது. இது 2 தான் இந்த சங்கமுகத்தில் மிக முக்கிய. பாபா டீச் பண்ணுறது நமக்கு எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலுமே பயமே வரக்கூடாது. நம்ம தாதி சந்திரமணி தாதியெல்லாம் பஞ்சாபினுடைய சிங்கன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ அங்கெல்லாம் சென்டர் ஓப்பன் பண்ணும் போதெல்லாம் அவ்வளோ மாயைகள், அங்கே எவ்வளோ எதிர்ப்பு அங்கெல்லாம் அப்படிலாம் அவங்க ஜெயிச்சு அங்கே பஞ்சாபில் பெரிய கொடி கட்டு போயிருக்காங்க. நமக்குலாம் முன் உதாரணமாக இருந்துட்டு போயிருக்காங்க. தாதி சந்திரமணி தாதியெல்லாம் நிறைய தாதிங்கள்லாம் இருதய புஷ்பா தாதி, எவ்வளோ பேர் அங்கேருந்து பிரகாஷ்மணி தாதியெல்லாம் பெங்களூர்லாம் நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 சென்டர் எங்கே போனாலுமே பிரகாஷ்மணி தாதி அங்கங்கேயும் அடிக்கல் நாட்டு போயிருக்காங்க. எங்கே பார்த்தாலும் பிரகாஷ்மணி தாதி ஓப்பன் பண்ணியிருக்காங்க சென்ட்ரு. ஸோ அதுபோல் அவ்வளோ தைரியமாக எல்லாருமே பண்ணிட்டு போயிருக்காங்க, ஈஸ்வரிய சேவை செஞ்சுட்டு போயிருக்காங்க. ஸோ நாமும் கூட அதுபோல் பயமற்ற வாழ்க்கையை வாழணும் இந்த சங்கமுகத்தில்.
ஸோ அதுபோல் இன்றைக்கி வந்து நிறைய இன்றைக்கி விஷயம் பாபா சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து மரபொம்மை இப்போ வந்து அந்த ஸ்ரீமத் என்ற உயர்ந்த வழி கிடைத்து விட்டது. ஸோ நம்ம அந்த உயர்ந்த வழி ஸ்ரீமத் இது வந்து யாராலும் கொடுக்க முடியாது, அது யாராலும் வாங்க முடியாது. மற்ற ஆத்மாக்களால் வந்து அது பிராமண குழந்தைகள் மட்டும்தான் வாங்க முடியும். வந்து அந்த ஸ்ரீமத்து புரிஞ்ச முடியும். வந்து ஸ்ரீமத்துன்னு என்ன ஒரு இவங்களை என்ன ஒன்றுமே கிடையாது, பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஞான தட்டுகள் சொல்லியிருக்கிற பிறகு எவ்வளோ விஷயம் வந்து இந்த ஞான ரத்னங்கள் எல்லாருக்குமே கொடுக்க முடியாது. வந்து நம்ம குறிப்பிட்ட அது கோடியில் ஒருத்தருக்கு மட்டும் அது அந்த அந்த புத்தியில் போய் தங்குமா அந்த ஞானம். இப்போ படிக்கிற முரளியை நாளைக்கு காலையில் அந்த ஸ்லோகம் சொன்னாலும் அவுட் ஆகிடுது, வந்து மறந்து போயிடுது வந்து. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஞானம் வந்து உள்ளே போய் தங்கல் தான் அர்த்தம் வந்து. ஸோ அதனால தான் வந்து அடிக்கடி நிறைய பட்டிலாம் சொல்லுவாங்க. நிறைய வந்து முரளி வந்து நம்ம பாக்கெட்டில் வச்சுருக்கணும். வந்து அடிக்கடி எடுத்து பார்க்கணும். வந்து இன்னைக்கு நான் வரதானம் சொன்னார் பாபா, நேற்று நான் வரதானம் சொன்னார். ஸோ இப்படி பேக்கில் போகும்போது தான் வந்து அந்த ஞானம் வந்து நம்ம புத்திக்குள்ளே தங்கும். ஸோ இது போல் இன்றைக்கி முரளி பாபா நாங்கள் சூப்பராக சொல்லியிருக்காரு. இன்றைக்கி வித்தியாசமாக இருந்தது. இன்றைக்கி தான் சைத்தன்யமான அந்த சாவி என்ற அந்த ஆத்மா என்ற புரிய வைத்து விட்டார். இதுக்கு மேலே என்ன வேணும்? நம்ம தெளிவான அந்த வழியை காமிச்சிட்டார். வந்து இப்போ ஆத்மாவுக்கும் நம்ம உடம்புக்கும் நல்ல தெளிவான வித்தியாசம். வந்து லௌகிகத்தில் இருக்கும்போது சொல்ல எது ஆத்மா எது பரமாத்மா ஒன்றும் தெரியாது. வந்து இப்போ வந்து தெளிவான பாதையை பாபா கொடுத்தார். தெளிவான ராஜயோகத்தின் மூலமாக நாம் வந்து 21 பிறவிக்கு நம்ம வந்து ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ் வந்து நாம் அனுபவம் செய்ய போகிறோம். அது எப்படி பண்ண முடியும்னா பாபா, அதாவது டைரக்ட் கனெக்ஷன் வந்து நீங்கள் சைடு கேரக்டரில் எதுவுமே கிடையாது. டைரெக்டாக ஒரே பரந்தாம மட்டும்தான் அந்த கனெக்ஷன் பண்ணதான் அந்த சக்தியெல்லாம் வரும். வந்து ஸோ அதுபோல் இன்றைக்கி வந்து நீங்கள் பாபா விதவிதமான முயற்சியை செய்து கொண்டு வந்திருக்கின்றார். ஸோ அதுபோல் நான் கூட வந்த புதுசில் ஒரு அனுபவம், பாபாவுடைய கனெக்ஷன் வர மாதத்தில் ஒரு 6-7 மாதம் சொல்லியிருந்தாங்க. வந்து இதுமாரி சிவன் தான் இதை சொல்லி கொடுக்குறாரு, வந்து ராஜயோகம்னு சொல்லிட்டு நிறைய சொல்லியிருந்தாங்க. இந்த சொர்க்கத்தை பற்றிலாம் அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த கடற்கரை ஓரத்தில் அப்படி செங்கல்லாம் வந்து ஒதுங்கி நிற்கும், அப்படிப்பட்ட உலகத்துக்கு நாங்கள் போக போகிறோம். அப்போ இவர் சொல்லக்கூடிய அந்த முரளி அமிர்த வேலை கரெக்டாக எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு ரொம்ப ஆசை. அப்போல்லாம் வந்து ஆஹா அப்போ ஜாலி தான் அப்போன்னு சொல்லிட்டு நல்லா குஷி டெய்லி மிஸ் பண்ணாத படிக்கிறது, முரளியும் சரி அங்கே எங்கேயும் ப்ரோக்ராம்லாம் போகும். அப்போ ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து அப்போ வந்து நான் வந்து வந்த டைமில் 80 வருஷம் ஆச்சு யக்கியம் தோண்டி. அப்போ வந்து எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. தாதியெல்லாம் வந்து 80 வருஷம் ஆச்சு. அப்போ பாபா கூட எவ்வளோ அனுபவம் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ ஞானத்தை வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம அவங்களுக்கு ஈக்குவலாக வரணுமே, அப்போ தான் நம்ம லக்ஷ்மி நாராயணன் ஆக முடியும். அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பாபாட்ட நிறைய சங்கல்பம் வைத்தது உண்டு அந்த டைமில். இப்போ அதுக்கு தகுந்தாற் போல் பாபா வந்து நிறைய சேவை கொடுத்து நல்லா அழகாக அவருடைய வழிபடி அவருடைய பர்ஃபெக்டாக இருக்கணும். வந்து ஆக்சுவலி வந்து எவ்வளோ டெஸ்ட் பேப்பர் வரும், பட் ஆனால் நாம் வந்து அவர் சொல்லக்கூடிய வழியை நம்ம வந்து அது எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அந்த ஸ்ரீமத் என்ற கையை விடக்கூடாது எப்பயுமே. வந்து ஸோ அந்த வகையில் போகிற திருப்தியை கொண்டு வந்துட்டார் பாபா. அதனால் நம்ம என்ன ஆசை வைக்கின்றோமோ பாபாவிடம் அது சங்கமத்தில் அவர் பூர்த்தி செய்து தான் ஆகணும். வந்து அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. ஒரு தடவை வந்து 2018 நினைக்கிறேன், ஒரு சின்ன ஒரு சோம்பல் தான் வந்து தீபாவளி நினைக்கிறேன். தீபாவளிக்கு போயிட்டு திரும்பி வரும்பொழுது மதுபன் 2 நாள் தான் இருக்குது வந்து போகிறதுக்கு. அந்த டைமில் வந்து நான் எதுக்காக போனேன்னா தீபாவளி பார்த்துட்டு வரா மாதிரி இருக்கும், அந்த ஒரிஜினல் ஐடி கார்டு இருந்தால் தான் அந்த ஃப்ளைட்டில் விடுவாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. வந்து ஸோ அதனால் அங்கே போயிட்டு எடுத்துன்னு வரதுக்கு போகிறோன்னு எடுத்து வச்சேன். வரும்பொழுதுல மறந்து விட்டு வந்துட்டேன். அங்கே ஒரிஜினல் எல்லா ஐடி கார்டும் எல்லாமே சரி, ஆதார் கார்டு எல்லாமே சரி. இங்கே வந்து பார்த்தா பேக்கில் கிடையாது. அப்புறம் ஃபோன் பண்ணி கொரியரில் அனுப்பிடுங்கன்னு சொல்லிட்டு 2 நாள் ஸ்பீட் கொரியரும் வந்தேன், சொல்லியாச்சு, அனுப்பிட்டாங்க. ஆனால் 1 வாரம் ஆகுன்னு சொல்லிட்டாங்க. வந்து மதுபன் போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ தடைகள் மாய அப்படி வந்தது பாருங்கள். பிறகு வேறு வழி கிடையாது, நாளைக்கு இன்னும் 1 நாள் தான் இருக்குது, போக முடியாது. வந்து அப்புறமா அங்கேருந்து இன்னொரு நண்பர் மூலமாக எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க. வந்து பேன் கார்டு அப்புறம் ஆதார் கார்டு நினைக்கிறேன். அப்புறம் அதை எடுத்துக்கிட்டு போனேன் மதுபனுக்கு. அப்போ போயிட்டு அப்போ சிஸ்டர் வந்து போகு கொடுத்தாங்க. வந்து 2 நாளைக்கு தான் கொடுத்தாங்க. வந்து எனக்கு 2 நாள் தான் அங்கே போக முடியும். மதுபன் ட்ரெயினில் போகிறோம் ஆக்சுவலி. மும்பை போயிட்டு அங்கேருந்து டைரெக்டாக மவுண்ட் அபு அப்படி போகணும். அப்போ வந்து சிஸ்டர்கிட்ட வந்து திருஷ்டி வாங்கிட்டு அந்த டோலி எல்லாமே போகெல்லாம் வாங்கிட்டு வரும்போது சரியான மழை. அந்த டைமில் வாங்கிட்டு அப்புறம் நேராக கிளம்பிட்டாச்சு. அங்கேருந்து கிளம்பிட்டு
ரயில்வே ஸ்டேஷனில் நான் தனியாக தான் ஒரு ஆள் தான் போக வேண்டியது சூழ்நிலை அப்போ. எல்லாருமே போயிட்டாங்க, எங்களுடைய சென்ட்ரு ஆத்மாக்கள் முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி போயிட்டாங்க. நான் மட்டும் தனியாக போக வேண்டிய சூழ்நிலை. அப்போ தனியாக போயிட்டு அப்போ மும்பையில் நேராக போகிறோம். அப்படியே வந்து ஹிந்தியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. நேராக அப்படியே அந்த தைரியம் என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு. அப்புறமா எனக்கு ஒரு ஆசை வந்து அப்போ நான் உட்காந்துட்டே இருக்கணும், என்னுடைய மனக்கண் மூலமாக எல்லாருக்குமே சக்தி கொடுத்து கொண்டே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்தே நான் சங்கல்பம் வச்சுட்டேன். அப்படி போகும்போது ட்ரெயினில் எப்போல்லாம் நான் எழுந்திரிக்கணும் அப்போ வந்து இந்த இயற்கைக்கும் சரி எல்லா மனித என்னுடைய பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அந்த மூன்றாவது கண் மூலமாக அப்படி சக்தி கொடுத்துனே இருப்பேன். அப்புறம் போயிட்டு மும்பை வந்து அங்கேருந்து இன்னொரு ட்ரெயின் ஏறினோம். அந்த ட்ரெயின் ஏறிட்டு அங்கே ஹிந்தியும் ஒன்றும் தெரில. அப்புறம் கேட்டு அப்புறம் பக்கத்து இது வந்து போனேன், இந்த பிளாட்ஃபார்ம் அங்கே போயிட்டு ட்ரெயின் பிடிச்சிட்டு வந்துட்டேன். நான் இப்போ ஹிந்தி அப்படியே சொல்லி இங்கிலீஷில் பேசி வந்துட்டேன். பாந்திரா டெர்மினல்னு சொல்லிட்டு அங்கேருந்து தான் நம்ம வந்து மவுண்ட் அபுக்கு போக முடியும். அப்போ நைட் ஆயிடுச்சு, 9 மணி ஆயிடுச்சு, 9:30 ஆயிடுச்சு. அங்கே அந்த பாந்திரா டெர்மினல் வந்து அங்கே 2 மணி நேரம் தங்க முடியும், நைட்டு ஃபுல்லாக தங்க முடியும்னு சொல்லிட்டாங்க வந்து. அப்படி தங்கினா இருந்தால் நீ பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் நேரம் என்ன பண்ணேன், மணிலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டு சாப்பாடு போகு சாப்பிட்டு கீழே வந்து பெட்ஷீட்டு போட்டு ஹாயாக படுத்துட்டேன். பக்கத்தில் நிறைய செக்யூரிட்டி போலீஸில் இருந்தாங்க. காலையில் அப்படியே ரெடி பண்ணிவிட்டு சாப்பாடு காலையில் கொஞ்சம் தான் சாப்பாடு இருந்தது. ஒரு காலையில் மட்டும் டிஃபன் மட்டும்தான் இருந்தது போகு. எனக்கு வந்து மதியம் நைட்டு தேவைப்படுது எங்கே மவுண்ட் அபு போகிறதுக்கு வந்து. ஸோ அதுபோல் வந்து நான் காலையில் போயிட்டேன். ட்ரெயினில் உட்காந்து பழம்லாம் கொஞ்சம் வாங்கிட்டாச்சு. பழம் வாங்கிட்டு சாப்பிட்டேன். அப்புறம் மதியம்லாம் வந்து பசி, பயங்கரமான பசி. அப்புறமா ஒரு 3 நல்லா தூங்கிட்டிக்கிறேன் வந்து. பக்கத்தில் ஃபோனு எல்லாமே அப்படியே கிடக்குது, செல்ஃபோன் எல்லாமே அப்படியே இருக்குது. நல்ல மயக்கத்தில் அப்படியே தூங்கிட்டு இருக்கு வந்து. மேபி மவுண்ட் அபு போகும்போது நான் நைட்டு எவ்வளோ நினைக்கிறேன், 1 மணியோ 12 மணிக்கு நினைக்கிறேன் வந்து, 11:45 நினைக்கிறேன். இப்போ கரெக்டாக வந்து மவுண்ட் அந்த எங்கே மவுண்ட் அபு அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஏற்கனவே ஸ்டாப் ஆகிட்டு இருக்குது வந்து ட்ரெயின். நான் நல்லா தூங்கிட்டு இருக்கேன் வந்து. இன்னும் ஒரு 3 மினிட்ஸில் வண்டி கிளம்பிட்டு இருக்கோம். கரெக்டாக பாபா வந்து அப்போ எழுப்பி மவுண்ட் அபு வந்து சேரலாம் இறங்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அபுமலை அந்த ரயில்வே ஸ்டேஷனில். அப்போ நான் தனியாக இறங்கி அவசரமாக எல்லா இதுவும் லக்கேஜில் கீழே இறக்கி போட்டு அப்புறமா ஃபோனெல்லாம் அப்படியே அங்கே சிதறி கிடஞ்சி, யாரும் எடுக்கல ஆக்சுவலி. அப்புறம் எடுத்து வச்சுக்கிட்டு பசி அப்படியே நடக்கூட முடியல அந்த டைமில். பட் ஆனால் பாபாவை சந்திக்கணும் ஒரு நஷா, அப்படியே ரொம்ப குஷியாக இருந்தது அப்படியே. அப்புறமா அங்கேருந்து கீழே இறங்கி நம்ம பாபா பஸ் ஸ்டாண்ட் அங்கே இருக்குது தனியாக, அங்கே இறங்கி போனேன். பாபாவுடைய கார் வந்துச்சு, காரில் தனியாக உட்காந்துட்டு அப்படியே போனேன். சாந்தி வெள்ள முன்னாடி மெயின் கேட்டில் இறக்கி விட்டாங்க. ஆனால் பசி பயங்கரமாக முடியல. அப்புறமா அவங்க முன்னாடி ரிசப்ஷனில் அவங்க கூட்டு இந்த லக்கேஜில் வைங்க, அப்புறம் நான் அவங்களே சாப்பிட சொன்னாங்க. போயிட்டு டைனிங் ஹாலில் போய் சாப்பிட்டு வாங்க சொன்னாங்க. அப்புறம் அங்கே இறங்கி போயிட்டு போன சாப்பாடு கரெக்டாக 12 மேலே ஆச்சு. அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட்றேன். ரொம்ப சில்லுன்னா இருந்துச்சு சாப்பாடு. பட் எனக்கு அவ்வளோ அமிர்தம் மாதிரி இருந்தது அப்படி அந்த சாப்பாடு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது அந்த சாப்பாடு. சூப்பராக இருக்குது. அது மறக்க முடியாத ஒரு விஷயம். அப்படியே அதை சாப்பிட்டு நண்பர் வந்து ஏற்கனவே போயிருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து எனக்கு கூட்டிட்டு போனாங்க வந்து ஆனந்த சரோவர் தங்கக்கூடிய வாய்ப்பு. அங்கே போயிட்டு நைட்டு வந்து தங்கிட்டு காலையில் அமிர்த வேலை எழுப்புனாங்க. காலையில் நல்லா அமிர்த வேலை முடிச்சுட்டு அப்புறமா காலையில் 7 மணிக்கு அப்படியே ட்ரெஸ்ஸு மாற்றிக்கிட்டு வரேன். என்னுடைய உடம்பு வந்து லைட்டாக அப்படியே பரிசா மாதிரி அப்படியே இருந்தது. அப்படியே முகமே மாறிட்டு இருந்தது அந்த டைமில். ஸோ அதுமாரி ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை பாபா வந்து அந்த ஆன்மீக நஷாவை ஏற்படுத்தினார் அந்த டைமில் 2018. ஸோ அப்போ வந்து ஒரு தனியாக தான் போனேன் ஆக்சுவலாக வந்து, எந்த ஒரு பயம் இல்லாமல். அதுதான் பாபா நம்மகிட்ட எதிர்பார்ப்பார். இந்த குழந்தைக்கு இப்படி கொடுத்தா அது வர முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனால் அந்த அதீந்திர சுகத்தை ஏற்படுத்தினார். அவ்வளோ குஷி அங்கே. அந்த பரிசு அவனுடைய நிலையை அனுபவம் செய்து வச்சார். அது நல்லா மறக்க முடியாத ஒரு அனுபவம். அப்புறம் அங்கே போய் நிறைய பாண்டபவன் எல்லா இடத்துல சுற்றி காமிச்சு நல்லா சூப்பராக இருந்துச்சு அங்கே. ஸோ இது மாதிரி வந்து மதுபன் போகிறதுனா அவ்வளோ டெஸ்ட் பேப்பர் வந்தது, மாயா வந்தது. ஸோ அதெல்லாம் வந்து வின் பண்ணிட்டு போனால் தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும். ஸோ இது போல் வந்து அந்த அனுபவம் என்னை ஏற்படுத்தினார் பாபா 2018. அப்புறம் திரும்பி வரும்போது நல்லா பாபா வந்து குஷி நிரப்பி ஒரு தாய் வீட்டுக்கு போகிற சீதனத்தை எப்படி கொடுப்பாங்க அதுமாரி வந்து நிறைய பாபா பொக்கிஷங்களை கொடுத்து நல்ல யோகம் பண்ணி அங்கே போய்ட்டு எல்லாருக்கும் ஸ்ப்ரெட்